பாப்பா ரொம்ப மிஸ் பண்ற பாப்பா. ப்ளீஸ் பாப்பா வந்துரு பாப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற பாப்பா. உங்களுக்கு வரும்போது தான் பாப்பா எனக்கு சம்பளம் எல்லாம் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. நீ போற பிறகு வேலையெல்லாம் போயிடுச்சு பாப்பா. ப்ளீஸ் பாப்பா ரொம்ப வெயிட் பண்றேன் பாப்பா. உனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் பாப்பா. என்ன அள வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில ரொம்ப அழுதுங்கிற பாப்பா. உனக்கு ரொம்ப அழுதுங்கிற பாப்பா. நான் அழுதுங்கிற பாப்பா. ஃபர்ஸ்ட் அவன் கை பிடிச்சி டீனர் அதான் ப்ரோ. அவங்ககிட்ட ரிங் வாங்கிருந்தேன். அவன் ரிங் போட்டுடும் போது என் வரல 10 இல்லை உனக்கு தெரியலன்னு கேட்டாங்க. அவன் கை பிடிச்சிருந்தா எனக்கு தெரியும். நான் கை பிடிச்சதே கிடையாது. இப்பதான் முதல் முறையா கை பிடிச்சிருக்கேன். தெரியல ஏன்டா என் கை பிடிச்சி பேசினா என்ன கை பிடிச்சி பேசினா ஏதோ தொடத்துக்கோசம் பழகிறான் நீ நினைச்சுப்பல. அதான் இதனால அவன் கை பிடிக்காம இருந்தா நானு எனக்கு காலைல அவன் எப்போ ஆன்லைன்ல வருவா பாத்துனே இருப்பேன் ப்ரோ. போனு ஏமாறேன் ப்ரோ. போன் வரும்போது அவதான் போன் பண்றாளா. ஸோ பார்க்கும்போதே தெரியுது அவங்க எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களோ தெரியுது. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து உருகி லவ் பண்ணுற பையனை தான் ஈஸியாக கழட்டி விட்டு போயிடுறாங்க பொண்ணுங்க. பொறுக்கியாக இருந்து லவ் பண்ணி ஏமாத்துறவனை மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குதோ என்னவோ தெரியல. இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க மாட்டாங்க. கேவலமான மைண்ட் செட்டோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி பையன் கிடைப்பாங்க. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பையனா அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த பொண்ணு இப்படியாச்சும் அந்த பையன் கூட சேரணும். விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்களான்னுலாம் சொல்ல முடியாது. உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. பட் டைம் பாஸ்க்கு பொய்யா லவ் பண்ணியிருந்தாங்கன்னா வரத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். மூவ் ஆன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ட்ரூவாக இருந்துட்டோம்னா அது அந்த ரிலேஷன்ஷிப் பொய்யா அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க பொய்யா நடித்தாலுமே நம்ம உண்மையாக பழகிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அது நமக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இவர் எப்படி வெளியே வர போகிறாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஃபேமிலின்னு இருக்குது, உங்களுக்கு அம்மான்னு இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு மட்டும் லைஃப்னு கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு பொண்ணு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொண்ணை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வர பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக அந்த பொண்ணை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பொண்ணுக்கு செருப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்க்கையில் தான் இருக்குது அந்த பொண்ணு கொடுக்குறது செருப்படி. ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் புரியும். கண்டிப்பாக இவ்வளோ லவ் பண்ணி இவங்களை ஏமாற்றிட்டு போகிறேன்னா அவளையும் கண்டிப்பாக ஒருத்தவங்க ஏமாற்றுவான். அந்த பெயின் வந்து அப்போ புரியும் அவளுக்கு. அப்போ நினைப்பா உங்களை விட்டுட்டு வந்தது தப்பு தான், நம்மளை ஒருத்தவங்களை ஏமாற்றணுமே, இப்போ நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணு நினைப்பா. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே.